இந்த பிரைடுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நேற்று வந்துட்டு மேரேஜு. ஸோ மேரேஜ் முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அக்கா நான் வேறு பக்கம் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கு அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் இருக்குது, நீங்கள் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டாங்க. நான் இருந்துட்டு என்னன்னு சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் வேறு மாடலில் கேட்டேன், அவங்க ரொம்ப சிம்பிளாக வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால எனக்கு ஹேங்கிங்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ ஆல்ரெடி என்னோடய ப்ளவுஸ் ஒர்க்குமே போயிட்டு இருந்துச்சு. அதில் இந்த ஒர்க் எடுக்கலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரு யோசனை. ஸோ இருந்தாலும் நியூ கஸ்டமர் எனக்கு விடுறதுக்கு மனசில்லை. சின்ன ஒர்க்காக இருந்தாலும் கஸ்டமருக்கு தேவைப்படுறப்போ நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த தடவை ஒர்க் பண்ணும்போது நம்ம ஞாபகம் தான் வரும். அதனால் எந்த ஒரு சின்ன ஒர்க்காக இருந்தாலுமே நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாண பொண்ணுக்கு அவங்க அவுட்ஃபிட்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து மனசில் நினச்சிருப்பாங்க இப்படி தான் வேணும்ன்ட்டு. ஸோ அது இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு என்னமோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரியே இருக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆர்டர் எடுத்துட்டேன். கஸ்டமர் வந்து எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஹேங்கிங்ஸ் வந்து வச்சு கொடுத்தோம். யூஸ்வலாக வைக்காமல் கொஞ்சம் லென்த்தியாக வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் விரும்பினாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சாரியோட கலருக்கும் ப்ளவுஸ் கலருக்கும் அந்த ஹேங்கிங்ஸ்க்கும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அவங்க எனக்கு வியர் பண்ணியுமே எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஃபோட்டோஸ். ரொம்பவே லுக்காக தான் இருந்தது. எனக்குமே இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபைனலாக கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடு, அதுதானே நமக்கு முக்கியம்.